ஷெக்கீனா ஊழியங்கள் வழங்கும் ஷெக்கீனா நேரம். ஷெக்கீனா என்ற வார்த்தையின் அர்த்தம் காணப்படக்கூடிய நிலையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சமூகம் என்பதாகும். இன்றைய சூழலில் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களின் மூலமாக மற்றவர்கள் காணக்கூடிய நிலையில் ஆண்டவர் வெளிப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் காணக்கூடிய நிலையில் தேவன் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் விரும்புகிற வாழ்வு வாழ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே ஷெக்கீனா நேரம். தேவ செய்தியை வழங்குபவர் சுவிசேஷகர் பி. ஜாஷ்வா, இயக்குனர், ஷெக்கீனா ஊழியங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஷெக்கீனா நேரம் தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். திரும்பவும் ஒரு கொண்டாட்ட காலங்களுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நாட்கள் கடந்து போகிற வேகத்தை பார்க்கும்போது மலைப்பாயிருக்கிறது. ஆனால் அவ்வளவு வேகமாய் சென்று கொண்டிருக்கிற அந்த நாட்களுக்குள்ளாக ஆண்டவருடைய அற்புதமான கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறதை யோசித்து பார்க்கும்போது அருகதையற்ற நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் போஷிப்பதற்கும் அருகதையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராலே அற்புதமாக காக்கப்பட்டு மற்றொரு கொண்டாட்ட காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வருகையை பற்றி தியானிக்கிற நாட்கள் சிஎஸ்ஐ திருச்சபை, லூத்தரன் திருச்சபை போன்ற பாரம்பரிய திருச்சபைகளிலே இறை வருகையை குறித்து தியானிக்கிற நாட்கள் ஆரம்பமாகிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தின 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆண்டவருடைய வருகையை பற்றி தியானிக்கிற நாட்கள். அருமையான தெய்வ மக்களே, இந்த ஆண்டிலும் அப்படி வருகையை தியானிக்க ஆரம்பிக்கிற, யோசிக்க நினைக்கிற ஒரு கொண்டாட்ட காலங்கள். இந்த நாட்களிலே ஆலயங்களிலே அலங்காரங்கள் தொடங்கிவிடும். கிறிஸ்துமஸ் கீத பவனிகள் ஆரம்பமாகிவிடும். இனி எங்கும் கிறிஸ்துமஸ் கீத பவனிகளின் ஓசைகளை நாம் கேட்கலாம். பவனி செல்கிற குழுக்களை நாம் பார்க்கலாம். ஆலயங்களிலே இனி வருகிற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிறிஸ்துமஸ் மரவிழா கொண்டாட்டங்களை நாம் கண்டுகளிக்கலாம். இப்படியாக ஒரு கோலாகலமான ஒரு பண்டிகைக்குள்ளாய் நாம் கடந்து வரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பண்டிகை நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? ஆண்டவர் இந்த உலகத்திலே தாம் சொன்னபடி மனிதனாக அவதரித்து தம்முடைய முதலாவது வருகையை நிறைவேற்றினதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பண்டிகை இந்த பண்டிகை. பல பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு சிலர் கேட்கலாம், பண்டிகைகள் கொண்டாட வேண்டுமா? கட்டாயமாய் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் வருஷந்தோறும் அவர் செய்த காரியங்களை நினைவு கூறுகிற பண்டிகைகளை அனுசரிக்க வேண்டும் என்று அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தர பிரயாணத்தின் போது சொல்லிக் கொடுத்தது நமக்கு நினைவிருக்கலாம். ஏன் பண்டிகை கொண்டாட வேண்டும்? வெறும் கொண்டாட்டத்திற்காக மட்டுமல்ல, ஆடி பாடி நண்பர்களோடு உறவினர்களோடு நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து பிறந்து விட்டார் அல்லது நம்முடைய மற்ற பண்டிகைகள் என்ற நிலையிலே கொண்டாட்டத்தோடு நிறுத்தி விடுவதற்காக பண்டிகைகள் அனுசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. மாறாக பின்வருகிற சந்ததி நடந்ததை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. இந்த பண்டிகை கொண்டாடாமல் விட்டுவிட்டால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய பரலோக மகிமையை துறந்து பாலகனாக அவதரித்த அந்த செய்தி ஏதோ வரலாற்றிலே நிகழ்ந்துவிட்ட எத்தனையோ செய்திகளிலே ஒன்று போல மாறிவிடும். ஆனால் இது ஒரு கொண்டாட்டமாக இருப்பதனாலே அது நின்று யோசிக்க வைக்கிறது இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற சமயத்திலே ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாது, பண்டிகை கொண்டாட்டம் என்ற உற்சாகத்தில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும்போது ஏன் தேவன் தம்முடைய பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்திற்குள்ளே பாலகனாக அவதரித்தார் என்ற கேள்வி அவர்களுடைய மனதிலே எழும்ப ஆரம்பித்து விடுமே. அந்த கேள்வியை பெற்றோராகிய நம்மிடத்திலோ அல்லது அவர்கள் ஆலயங்களிலே சென்று பாடங்களை படிக்கிற நேரங்களிலோ கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் இல்லையா? அவர்களுடைய மனதிலே இயேசு கிறிஸ்து பாலகனாய் இந்த உலகத்திலே அவதரித்ததின் நோக்கம் பதிந்து விடுகிறது இல்லையா? ஆகையினாலே
பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டியது. வெறும் கோலாகலங்களிலே மட்டும் முடிந்து விடுகிற காரியம் அல்ல, முடிந்துவிடக்கூடாது. மாறாக அந்த பண்டிகைகள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறதாய் அமைய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாய் வந்தார். பொதுவாக கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலே நாம் பாடுகிற பாடல்கள் எல்லாம் புல் தொட்டியிலே படுத்து கிடக்கிற பாலகனை தூங்க வைக்கிற பாடல்களாகவே அமைந்து விடுகின்றன. இயேசு கிறிஸ்து ஒரு பச்சிளம் பாலகனாக, ஒரு செயலும் செய்ய முடியாத ஒரு குட்டி பாப்பாவாக நம்முடைய கண்களுக்கு தோற்றமளிக்கிறார். நம்முடைய வீடுகளிலே வைக்கப்படுகிற குடில்கள், நம்முடைய மனதிலே இயேசு கிறிஸ்து பாலகனாய் அவதரித்து விட்டார் என்ற அந்த எண்ணம் வந்த உடனே நம்முடைய மனதிற்குள்ளே வருகிறது ஒரு குட்டி பாப்பா. அதுவும் தங்குவதற்கு நல்ல இடம் கிடைக்காமல் புல் தொட்டியிலே, சத்திரத்திலே புல் தொட்டியிலே படுக்க வைத்திருக்கிற ஒரு பாப்பா. இந்த குட்டி பாலகனாகிய இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்து விடுவார், எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் பல நேரங்களிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களிலே மறந்து விடுகிறோம் இல்லையா? ஆண்டவருடைய வருகை எப்படி சொன்னது போல நடந்ததோ, தீர்க்கர்களின் மூலமாய் முன்னுரைக்கப்பட்டு அது காலாகாலங்கள் உரைக்கப்பட்டு கொண்டே வந்தது. தேவனுடைய சரியான நேரத்திலே அது எப்படி நிறைவேறினதோ அதே போல இன்னொரு வருகையும் அவராலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், திரும்பவும் நான் வருவேன் என்று. அந்த வருகையும் நிகழும். ஆகையினாலே இந்த வருகை நாட்களை, ஆண்டவருடைய முதல் வருகையை சிந்திப்பதற்காய், கொண்டாடுவதற்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த இறை வருகையின் நாட்களிலே நாம் மறந்து விடுகிற, பல நேரங்களிலே நாம் யோசிக்க இரண்டாம் இடத்திலே வைத்து விடுகிற இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் பாலகனாய் இந்த உலகத்திலே அவதரித்தார்? எப்படிப்பட்டவர் பாலகனாய் அவதரித்தார்? வலிமையற்ற அல்லது வேறு சத்துவமற்ற ஒரு நிலையில் அவர் பாலகனாய் அவதரித்தாரா? அப்படிப்பட்ட ஒருவர் பாலகனாய் அவதரித்தாரா? இல்லையே. நாம் வழிபடுகிற தெய்வம் திரித்துவ தெய்வம், மூவர் ஒருவராய் செயல்படுகிற தேவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன். அந்த மூவர் ஒருவராய் செயல்படுகிற தேவர்களிலே குமாரனாகிய தேவன் மனு உரு எடுத்தார். மூவரையும் பிரித்து விட முடியாது. மூவருடைய செயல்பாடுகளிலே வித்தியாசங்கள் இருக்கலாமே ஒழிய மூவரும் ஒருவரான தேவன். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்தாவியானவரும் அவரே. இந்த திரித்துவ தேவனைத்தானே நாம் வழிபடுகிறோம். திரித்துவத்திலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே அவதரித்து விட்ட ஒரு பாலகன் என்ற நிலையிலே பார்க்க கூடாது. மாறாக அவருடைய இன்னொரு தன்மை, எப்படிப்பட்டவர் பாலகனாய் மாறினார், பாலகனாய் அவதரித்தவருடைய இன்னொரு பக்கம் என்ன, அவர் எப்படிப்பட்ட நிலையிலே இனி இருக்க போகிறார் என்பதையெல்லாம் பார்த்தால் அந்த பாலகன் மேலே ஒரு பயம் உண்டாகும். இல்லையானால் இந்த பாலகன் என்ன செய்து விடுவார் என்று சொல்லி அந்த பாலகனை பற்றிய பயம் இல்லாமல், தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது இந்த பண்டிகை கொண்டாட்டங்களிலே. இன்றைக்கு பல இடங்களிலே பண்டிகை கொண்டாட்டங்கள் எப்படி போய்விடுகிறது? மனிதர்களை திருப்திப்படுத்துகிற மனுஷீக நிலைகளின் அடிப்படையில் அமைந்து விடுகிற பண்டிகை கொண்டாட்டங்களாய் போய்விடுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற என் அருமையான நண்பனே, என் அருமையான ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நீ கொண்டாட போகிற அந்த பாலகன் இந்த உலகத்திலே உனக்காகவும் எனக்காகவும் மீட்பு கொடுப்பதற்காக பாலகனாய் அவதரித்தாரே, அந்த பாலகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமானவர். என் அருமையான நண்பர்களே, இந்த ஆண்டின் இந்த இறை வருகை நாட்களிலே நாம் சிந்திக்க எடுத்திருக்கிற இந்த பொருளின் தலைப்பாக நான் கொடுக்க விரும்புகிறது என்ன தெரியுமா? பயங்கரமானவர் பாலகனானார். சாதாரணப்பட்டவர் அல்ல. நாம் கொண்டாட போகிறோமே, கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அந்த பாலகன் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமானவர். ஏன் சொல்லுகிறேன்? உபாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற இடத்திற்கு போய் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களை எப்படியெல்லாம் அவர் காப்பாற்றுவார், வழிநடத்துவார் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்படி எப்படியெல்லாம் இருக்கும், நீங்க அந்த சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை, எப்படிப்பட்ட பாதைகளுக்கு ஊடாய் நீங்கள் நடந்து போவீர்கள் என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் யாராலே விடுவிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உபாகமம் 7வது அதிகாரத்தின் 21வது வசனம்,
நீ சந்திக்க போகிற ஜனங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று ஆரம்பித்து விட்டு எப்படிப்பட்ட தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கே சொல்லுகிறார். உபாகமம் 7வது அதிகாரத்தின் 21வது வசனத்தின் 2வது பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். யார் அவர்? உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருடைய வருகையின் நாட்களை, முதல் வருகையை சிறப்பாய் கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமே அருமையான தெய்வ மக்களே. மூவரில் ஒருவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமையும் பயங்கரமுமான தேவன். மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அன்புள்ளவர் என்றெல்லாம் நாம் யோசிக்கிற நேரத்தில் அவர் பயங்கரமானவர் என்பதை மறந்து போய் விடுகிறோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி சொல்லப்படுகிறதா? 10வது அதிகாரத்தின் 17வது வசனம், உபாகமம் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது வலியுறுத்தப்படுகிறது. வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. எப்படிப்பட்டவர்? வல்லமை, மகத்துவம் எல்லாம் உடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் பயங்கரமானவர். அதே கருத்தை உபாகமம் 28வது அதிகாரத்திலும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு. நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால், ஆக அவருடைய ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் வழிபடுகிற தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. ஆனால் அதே நேரத்தில் வல்லமையும் மகத்துவமும் பராக்கிரமும் உடைய பயங்கரமான தேவன். அந்த பயங்கரமான தேவன் பாலகனானார். எவ்வளவு பெரிய நம்ப முடியாத அல்லது திடுக்கிட வைக்கிற ஒரு உண்மை இல்லையா இது? பாலகனாய் படுத்திருப்பவர் பயங்கரமானவர், அவர் வல்லமை மிக்கவர். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே உரைக்கப்பட்டது நமக்கு நன்றாய் தெரியும். பண்டிகை நாட்களிலே நாம் அடிக்கடி நினைவு கூறுகிற வசனம். அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் அழைக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரே. இந்த பகுதியை படித்துக் கொண்டிருந்த சமயத்திலே அந்த தீர்க்கதரிசி ஏசாயா உரைத்த அவருடைய மகத்துவமான குணங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை காண முடிகிறது. வல்லமையும் பயங்கரமுமான தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மகிமை உள்ளவர் என்று ஏசாயாவின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம், அந்த பாலகனுடைய மகத்துவங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. யாருக்கு? பயங்கரமான தேவனுக்கு. அருமையான விசுவாசிகளே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே ஒரு பச்சிலம் பாலகனை வழிபட்டு பச்சிலம் பாலகனை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த பாலகனிலே நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அவர் பயங்கரமான தேவன். பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. பண்டிகை கொண்டாட்டங்கள் வெறும் பெயரளவிலான கொண்டாட்டங்களாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். முதல் வருகையை கொண்டாடுகிற நாம் மறந்து போய்விடுகிற இரண்டாம் வருகையையும் இந்த பண்டிகையின் போது ஒத்து நினைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வருகையின் நாட்கள், அட்வென்ட் நாட்கள் என்று அழைக்கப்படுகிறதே இந்த நாட்கள், வெறும் முதல் வருகையின் கொண்டாட்டங்களை மட்டும் நினைவு கூர்ந்து விட்டு போகிற நாட்களாய் அமைந்து விட்டால் என் அருமையான விசுவாசியே, உன்னுடைய கொண்டாட்டம் பாதி அளவிலான கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் அந்த பாலகன் பயங்கரமானவர் என்ற எச்சரிப்பை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்திற்கு நீ பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை தூக்கி ஒதுக்கி வைத்து விடுகிற ஒரு கொண்டாட்டம். பாலகனை தூங்க வைத்து அழகாய் தாலாட்டு பாடல்கள் பாடுவோம் இந்த நாட்களிலே. பாலகனை தூங்க வைத்து விட்டால் நாம் நினைத்ததை செய்து விடலாமா? அல்லது அந்த கொண்டாட்டங்களிலே புல் தொட்டியிலே கிடக்கிற பாலகன் தானே என்று நினைத்து நாம் நம்முடைய மனதின் தோற்றங்களின்படி உலகிக அடிப்படையிலே பண்டிகை கொண்டாடலாமா? பண்டிகையை கொண்டாடுங்கள். உங்களாலே ஆன மட்டும் எவ்வளவு சிறப்பாய் கொண்டாட முடியுமோ கொண்டாடுங்கள். நீங்கள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வசதி உள்ள கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுங்கள். ஆனால் என் அருமையான நண்பனே, அதே நேரத்தில் உன் உள்ளம், உன் இல்லம் அந்த பயங்கரமான தேவனுடைய இன்னொரு வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறதா என்ற கேள்வியை நீ உனக்குள்ளே கேட்டு பார்த்ததற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்.
அவர் எப்படிப்பட்ட பயங்கரமானவராம்? உபாகமம் 10வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஏற்கனவே வாசித்தேன் இல்லையா அந்த 17வது வசனம், திரும்ப முழுமையாய் வாசிக்கிறேன். உபாகமம் 10:17, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமும் உடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பட்சபாதம் பண்ணாத பயங்கரமான தேவன் பாலகனாய் கிடக்கிறார். அவருக்கு முன்னால யாரும் தப்பிவிட முடியாது. பட்சபாதம் என்பது அவரிடத்திலே கிடையாது. இன்றைக்கு நம்ம கூட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாரபட்சம் காட்டி விடுகிறோம். அதுக்கு சில சாக்கு போக்குகளையும் சொல்லி விடுகிறோம். அந்த பிள்ளை கொஞ்சம் வீக்கான பிள்ளை, அதனால அதுக்கு நான் கொஞ்சம் அதிகப்படியான கரிசனையை கொடுக்கிறேன். அடுத்தவ கொஞ்சம் தைரியமானவா, ஆகையினால அவளுக்கு நான் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி விடுகிறோம். ஆனால் இவருக்கு முன்னால பட்சபாதம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். ஒருவேளை அந்த தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினேன். எத்தனையோ பேருக்கு நான் உம்முடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். எத்தனையோ பேர் உம்முடைய பாதைக்குள்ளாய் வருவதற்கு நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய நேரம், என்னுடைய பணம் எல்லாத்தையும் நான் கொட்டி இருக்கிறேன். ஆகையினால எனக்கு மட்டும் அந்த உம்முடைய வருகையின் போது, 2ஆம் வருகையின் போது கொஞ்சம் உயர்வான ஒரு இடத்துல வச்சு எனக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுங்கன்னு சொல்றதுக்கு இடம் கிடையாது. நான் செய்த வேலைகள் என்னை நியாயம் தீர்க்காது. என் வாழ்க்கை அந்த தேவனுக்கு முன்பாக பட்சபாதம் கிடையாது. எல்லாரும் ஒன்றுதான். எவ்வளவு ஊழியம் செய்த பெரிய பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது அப்போதுதான் ஆண்டவருக்குள்ளாய் வந்த ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு உங்களுடைய நிலையில நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் இன்னொரு இடம், எங்களுக்கெல்லாம் இன்னொரு இடம் நினைக்காதீங்க. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. அவருடைய வருகையின் போது நாம் மறந்துவிடக் கூடாத ஒரு உண்மை, வருகையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அந்த பாலகன் பயங்கரமானவர். எப்போ தெரியுமா? வருகையின் போது. இன்னொரு வருகை இருக்கிறது. முதல் வருகை அவர் சொன்னபடி நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி இன்னொரு வருகை இருக்கிறது. அந்த வருகையிலே நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. சாமி, நான் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லி நான் அவரிடத்தில் லஞ்சம் கொடுப்பது போன்று நான் செய்தவைகளை சொல்லி அதற்காக அவரிடத்திலிருந்து ஒரு நன்மையை, ஒரு உயரிடத்தை நான் வாங்கிவிட முடியாது. அவர் தெளிவா இருக்குது. அந்த பயங்கரமானவர் எதுல தெரியுமா? நியாய தீர்ப்பிலே பயங்கரமானவர். பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோமே, அந்த பண்டிகை நாட்களுக்கு முன்னதாக ஆண்டவர் சொன்ன அவருடைய 2வது வருகை வந்துவிட்டால் எப்படிப்பட்ட பயங்கரமானவருக்கு முன்னால நிக்கணும்? வீட்டில் நீங்க அழகா குடில் வைத்திருக்கலாம். 24ஆம் தேதி ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். சாமி, என் வீட்டில் அழகாய் அலங்கரித்து வைத்தேனே, எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்களே, சொல்ல முடியாது. அவர் பயங்கரமானவராய் அன்றைக்கு நிற்பார். பயங்கரமானவர் பரிதானம் வாங்க மாட்டார். நீங்க சொல்ற சாக்குகள், நீங்க சொல்லுகிற உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கொடுக்கிற பரிதானம் போன்ற அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் என்பதெல்லாம் வெளியிலே போய்விடும். ஆண்டவரே, நான் இத்தனை உயிர்கள் காக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேனே, இத்தனை பேருடைய வாழ்க்கையிலே நான் நல்லது செஞ்சிருக்கிறேனே, எல்லாம் வெளியில. உங்களுடைய பரிதானம் போன்ற உங்களுடைய சாக்குகள் எதுவும் அவருக்கு முன்னாய் எடுபடாது. அல்லது நினைக்கலாம், நான் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, அதனால என்னை அவர் விசேஷமாய் நியாய தீர்ப்புல கொண்டு வந்துட்டது. இல்லைங்க, தெளிவாய் வசனம் சொல்லுகிறதே. அப்ப எப்படிப்பட்ட பயங்கரமானவராய் அவர் வருகிறார்? இன்றைக்கு பாலகனாய் இருக்கிறாரே நம்ம கண்களுக்கு முன்பதாக. இன்னொரு பக்கத்தில் அவர் பயங்கரமானவர். எதுல பயங்கரமானவர்? நியாய தீர்ப்பில பயங்கரமானவர். மறந்துடாதீங்க, இன்னொரு வருகை இருக்கிறது. நாம் ரொம்ப ரொம்ப நிதானிக்க யோசிக்க தவறிவிட்ட இன்னொரு வருகை. அந்த வருகையின் போது இந்த தேவாதி தேவன் எப்படிப்பட்டவராய் நிற்க போகிறார் தெரியுமா? பாரபட்சம் பார்க்காத, பரிதானம் வாங்காத பயங்கரமான தேவனாய் நிற்க போகிறார். வருகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன் அருமையான தெய்வ ஜனமே. இயேசு கிறிஸ்து வருகையை பற்றி சொல்லும் போது ஒரு அழகாய் ஒரு உதாரணம் சொன்னார். 10 கன்னிகைகளை பற்றி. 5 பேர்
ஆயத்தமாயிருந்தவர்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள். ஆயத்தமாய் இருந்தவர்களிடத்திலே ராஜா வருகிறார் என்ற அந்த துணி கேட்டவுடனே போய் அவர்களிடத்திலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார்களே, கிடைக்கவில்லை. அவங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. கடைசியிலே வருகையிலே அவர்களாலே பிரவேசிக்க முடியவில்லை. வந்தது 10 பேர், ஆனால் ராஜாவோடு கூட பிரவேசித்தவர்கள் 5 பேர். ஏன் அந்த 5 பேர் ஆயத்தமாய் இல்லை? இன்றைக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் இந்த பண்டிகையின் போது முதல் வருகையை எப்படி சொன்னபடி நிறைவேற்றினாரோ அதே போல சொன்னபடி வரப்போகிற 2ஆம் வருகையை அவர் நிறைவேற்றிவிட்டால் ஆயத்தமாய் வருகையை சந்திக்க நீங்கள் தயாராயிருக்கிறீங்களா? முதலாவது அதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வரும்போது எரிகிற தீவெட்டிகளோடு இருப்பதற்குரிய ஆயத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு கதவை தட்டினா திறக்க மாட்டாருங்க. அவர் பூட்டி எடுத்து விட்டால் பூட்டினதுதான். அவருடைய நியாய தீர்ப்பு பாரபட்சம் இல்லாத தெளிவான பரிதானம் வாங்காத நியாய தீர்ப்பு. அருமையான விசுவாசிகளே, ஆண்டவருடைய முதல் வருகையை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த முதல் நாட்களிலே, இந்த ஆரம்ப நாட்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உம்முடைய 2ஆம் வருகை இருக்குமானால் பயங்கரமான உம்முடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக, பரிதானம் வாங்காத பட்சபாதம் காட்டாத உம்முடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நான் தைரியமாய் நிற்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய இரத்தம் கழுவுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஆயத்தமான நிலையிலே பண்டிகை கொண்டாடுவதற்கு என் அருமையான நண்பனே, விசுவாசியே, நீ முன்வா. உன்னுடைய பண்டிகை கொண்டாட்டங்கள் ஆண்டவர் விரும்புகிற பயங்கரமான தேவனுக்கு முன்பாக நீ பயமில்லாமல் நிற்பதற்குரிய நிலையிலே இருக்க வேண்டும். நீ பண்டிகை கொண்டாட ஆயத்தமாகிறாயே, அந்த பாலகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமானவர். பாலகனாய் அவதரித்து கிடக்கிறார். புல் தொட்டியிலே கிடப்பதனாலே அவர் சாதாரணமானவர் என்று நினைத்து விட வேண்டாம். வல்லமையும் பயங்கரமுமான தேவனவர். வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமுமான தேவனவர். மகிமையும் பயங்கரமுமான தேவனவர். சாதாரணமானவர் கிடையாது, பயங்கரமானவர். நியாயாதிபதியாக இன்னொரு முறை வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வருகை எப்போது நிகழுமோ தெரியாது. ஒருவேளை இந்த கொண்டாட்டங்கள் காலங்களிலேயே கூட நிகழ்ந்து விட்டாலும் என் அருமையான விசுவாசியே, அந்த வருகைக்கு நீ ஆயத்தமுள்ளவனாய், பங்குள்ளவனாய், பயங்கரமான தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் நிற்கக்கூடிய நிலையிலே உன்னாலே வாழ முடியுமா? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதை யோசித்துப்பார். கிறிஸ்துமஸ் பண்டிகை வெறும் கொண்டாட்டத்தின் பண்டிகை மட்டுமல்ல, ஒரு எச்சரிப்பின் பண்டிகை. சொன்னபடி பாலகனாய் எப்படி வந்தாரோ அதே போல சொன்னபடி பயங்கரமான நியாயாதிபதியாக அந்த வல்லமையும் பயங்கரமுமான தேவன் ஒரு நாள் இந்த உலகத்திற்குள்ளே வரப்போகிறார். அன்றைக்கு அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார், நீதியாய் நியாயம் செய்வார். அன்றைக்கு நீ கொண்டாடுவதற்கு முடியக்கூடிய நிலையிலே உன் வாழ்க்கை இருக்குமா? உன் கொண்டாட்டம் அன்றைக்கு இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா, அம்மா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இருக்கும்போது நீங்கள் இதே மாதிரி கொண்டாட்டத்தோடு நிற்க முடியுமா? பயங்கரமானவர் பாலகனாகி இருக்கிறார். எச்சரிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, ஆயத்தத்தோடு பண்டிகை நாட்களுக்குள்ளே பிரவேசிப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பயங்கரமானவர் எங்களுக்காக பாலகனாகி ஆகியிருக்கிறீரே, பயங்கரமான உம்முடைய இன்னொரு பக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்கிறேன். நன்றி சுவாமி. நியாயாதிபதியாக வரும்போது பட்சபாதம் வாங்காமல், பரிதானம் வாங்காமல் சரியாய் நியாயம் தீர்ப்பீரே, அந்த நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் அந்த நாளிலும் நாங்கள் இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடியவர்களாய் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறைகளை உணர்ந்து தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களை மன்னித்து இந்த ஆயத்தங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
அருமையான ஷெகினா நேரம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து எனக்கு தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். திரும்பவும் இன்னொரு ஷெகினா நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நாம் ஒருவரை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். பண்டிகை நாட்களை சரியான ஆயத்தத்தோடு கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஊழியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை எல்லோரும் பெற செய்வதே எமது பிரதான நோக்கமாகும். பரிசுத்த வேதாகமத்தை இலவசமாகவோ அல்லது சலுகை விலையிலோ சில நிபந்தனைகளுடன் விநியோகித்து வருகிறோம். சிறுவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு விடுமுறை வேதாகம பள்ளி மற்றும் ஷெகினா ஊழிய அலுவலகத்தில் வாரந்தோறும் ஞாயிறு பள்ளி நடத்தப்படுகிறது. வேத வசனங்களை தெய்வ மக்கள் விளங்கி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படும் இடங்களிலும் வீடுகளிலும் வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் நடத்துகிறோம். கைப்பிரதிகளின் மூலமாக மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற தேவனுடைய வார்த்தைகளை அச்சிட்டு அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆண்டவரின் பாதையில் நடக்க உதவியாகவும் இருக்கிறோம். ரெபிதீன் எங்களுடைய மாதாந்திர செய்தி மடல். இதில் ஊழிய தகவல்கள் அடங்கிய இயக்குனர் கடிதம், சிறப்பு செய்தி, பெண்கள் பகுதி, வாலிபர் பகுதி என்று எல்லா வயதினருக்கும் ஏற்ற தேவனுடைய வார்த்தைகளை வெளியிட்டு எழுதி கேட்கும் அனைவருக்கும் இலவசமாக அனுப்பி வருகிறோம். தேவனால் நமக்கு ஈவாக அருளப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் தேவ கட்டளையாகிய தேவ ராஜ்யத்திற்கு மக்களை தகுதிப்படுத்தும் உயரிய திருப்பணியை எங்களோடு இணைந்து நிறைவேற்றி தேவ சித்தம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். எங்கள் முகவரி எவாஞ்சலிஸ்ட் பி. ஜாஷ்வா, டைரக்டர், ஷெகினா மினிஸ்ட்ரீஸ், R2 TNEB குவார்ட்டர்ஸ், 110/11 kV சப்ஸ்டேஷன், மாட்டுத்தாவணி, மதுரை 625007.